வாங்கத்த. என்ன பார்சல் எல்லாம் பலமா இருக்கு? ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்தின குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அத்த, ஆஞ்சநேயர் கொஞ்சமாச்சும் வடை சாப்பிட்டாரா? அந்த மாமனே, சாமி பத்தெல்லாம் தப்பா பேசாதீங்க. வாங்க பிரசாதம் சாப்பிடலாம். அங்க தோட்டத்துல காய் இருக்கிறாங்க, போய் பார்த்து வந்துடுறோம். கல்யாணிட்ட கொடுத்துட்டு போங்க, வந்து சாப்பிடுறோம். சரி வாங்கத்த. சந்திரா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னத்த இது? நீங்க சொல்றது பார்த்தா நான் இன்னும் கல்யாணத்துக்கு அலையிற மாதிரில இருக்கு. எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம். வயசு பொண்ணுகளுக்கு வாய்க்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? போங்கத்த. அத்தா, இந்த இடி இருக்கிறா கடவா போல கலண்டர் போல இருக்கு. வாமா. என்னடி இது? இன்னைக்கும் முருங்கைக்காய் குழம்பா? ஆமாமா. ஏன் இப்படி கேக்குற? நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் முருங்கைக்காயவே நறுக்கிட்டு இருக்கியே. வேற குழம்பு வைங்கடி, உடம்பு தாங்காது. அட நீ வேறமா, வீட்டை சுத்தி வெறும் முருங்கை மரமா இருக்கும் போது வேற என்ன குழம்பு வைக்கிறது? நல்ல வேலை உங்க மாமனாரு வயல் புறாவும் முருங்கை மரமா வைக்காம இருந்தாரு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னடி இது பிரசாத்த காணா? நம்ம வீட்டு குட்டி ஆஞ்சநேயர் தான் எடுத்துட்டு போயிருக்கோம், போய் பாரு. அடே, உனக்கு இது வேணும்னா 10 காசு கொடு. பேராண்டி, நீ பெரிய ஆளா ஆன உடனே போலீஸ் வேலைக்கு தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். இந்தா சின்னம்மா, அவங்க கையில காசு கொடுக்காதீங்க. மிட்டாயா வாங்கி தின்னு தின்னு நேத்து பெரிய நாக்குப்பூச்சி வந்து விழுந்துச்சு. சின்ன பிள்ளையா இருந்தா நாக்குப்பூச்சி விழத்தான் செய்யும். நீ பிஸ்கட் வாங்கிக்க போ. என்னக்கா? அட அறிவு கட்டவனே, நான் சின்ன தம்பர வேணும்டா. சரியா அத்த. போடா. அண்ணே, அண்ணமாவனே. என்னத்த? மூட்டை என்ன விலை போகுது? 100 கிலோ மூட்டை 210 ரூபாய்க்கு மேல ஏற மாட்டேங்குது. உழுதுவ கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. ஏண்டா கோவாலு, நெல்லு வாங்குறது நீ, 10 ரூபா போட்டு கொடுக்கறது. பொம்பளை எல்லாம் உள்ளதா இருக்காங்க, அங்க போய் வந்த வேலையை கவனிங்க. யாவா ஐயா கொக்கா. அண்ணே வாங்க. அத்தா, ஆஞ்சநேயர் கோயில போய் வடமாலை சாத்திட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். என்னங்க பேராண்டி, வாய்க்கும் கைக்கு பலமா சண்டை நடக்குது போல இருக்கு. வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. வயசான கிழவிக்கிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்ல. இன்னைக்கு சின்ன வச்சு அப்படியே இருக்கு. வாங்க பெரியம்மா. அத்தை இதை எடுத்துக்கிட்டுமா? வேண்டாத்தா, வயிற்று பிள்ளைக்காரி, நானே எடுத்துறேன். அத்தா ருக்மணி, இந்த வாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். இதோட ஆபரேஷன் பண்ணிக்கும். இதுவும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா? பொம்பளை பிள்ளை தான் வேணும், பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வீட்டையே ரப்பிடாதீங்க. பெரிய மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லி வை. எங்க சின்ன மாப்பிள்ளைய ஆளையா காணா? மைதானத்துல கபடி போட்டி நடக்குது, அங்க போயிருக்கான். கபடி 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 சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னப்பா, இந்த ஆட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே போய் சொல்லுங்க. ஏமா நீ போய மாமா. செய்யறதே செஞ்சு விட்டு ரொம்ப நல்ல மாதிரி இருந்து நிக்கிறியா? என்ன பொல்லாத செஞ்சுட்டாங்களா? கட்டிக்க போற அத்தை மகனை பார்த்து கண்ணடிக்கிறது தப்புன்னு எந்த ஆம்பளையாவது சொல்லுங்க. கட்டிக்க போறவன்னா கண்டத்துல கண்ணடிக்க துணிச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நீங்களும் செய்ய வேண்டியது தானே? அதுக்கு அந்த மாதிரி ஆள பாரு. மாமா, உங்களுக்கு குடுமி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. குத்தி குத்தி. ஆமா மாமா. நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்டினா அழகா இருக்கும் சொல்லிடுவியா? போடி. இத பாருங்க மாமா, நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன், நீங்களும் கண்ணடிக்கணும். அடிக்கலனா
அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சு கண்ணா பின்னால முத்தம் கொடுத்துருவேன். அடி பாவி, நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி செஞ்சிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கண்ணம்மா, ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க. ராசா, கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு. எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும். அது சொன்னபடி செஞ்சிரு. பங்காளி, விஷயம் புரியாம பேசாதீங்க. அது என்ன சொன்னு தெரியுமா? என்ன சொன்னாலும் சரி, அதுபடி செஞ்சிரு. உன்னால முடியலையா? நான் செய்யறேன். ஒரு உபகாரம் தான். ஒண்ணு வேணா, நீங்க போங்க. அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம்? வெள்ள என்னையா வத்தி? அம்மா தங்கராசு கிட்டயும் கண்ணமாட்டியும் பேசிட்டு இருந்தியே, நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பொடி போடுறது மாதிரி ஏதாவது விசிஞ்சுக்கிச்சா? எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து யார்கிட்ட சொல்லேன்னா பொடி உன் மூக்குல ஏறாதா? அட போயா, இவனுக்கு பொடிக்கு பதில் விஷத்தையாவது கொடுத்துடலாம். தொலைஞ்சு போட்டும். உன் விஷயமே ஏதாவது எனக்கு சிக்கும், அன்னைக்கு புடிய போடுறேன். ஓபன் த டோர். யோ, என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும். அது ஒண்ணு இல்ல, கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க? புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல, வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி, வாயா. அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கிற. அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னண்ணே அநியாயமா இருக்கு? அக்கௌண்ட்ல கிணத்துக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் கலக்கும். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட்டு. நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனுஷன் இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம். உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி. அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒண்ணு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. ஆஹா, இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும். ஐயோ, பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. யோ, குடியா? கண்டிப்பா கொடுக்கறேங்க. அத்தை, வாங்க மாப்பிள. கரண்ட் பில் கட்டியாச்சு, இந்தாங்க. நான் வரேன். இருங்க மாப்பிள, இதை வந்துடுறேன். கண்ணம்மா, சும்மா சொல்லக்கூடாது. ரெட்டச்சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு. எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா. பாத்தியா, இதுக்கு தான் மனசுல படுறத சொல்றது இல்ல. சரி, வேற ஒண்ணு கேக்குறேன், அத சொல்லுங்க. என்ன? உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம்? எனக்கா உனக்கா? 2 பேருக்கும் தான். நெத்தி இல்ல. மேல் உதடு இல்ல. சரி, கீழே உதடு. கழுத்து இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே. காலு. என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே? நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்சம் இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம். இத நான் சொல்லல, அத்தை சொன்னாங்களா? இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. புக்ல கடந்தெல்லாம் போடுவாங்க, எல்லாம் படிக்காத. இந்தாங்க மாப்பிள. எதுக்கு தேவையில்லாம்? சாதி மாம்பழம் நல்லா இருக்கும், அதான் நிறைய வாங்கினேன். இந்தாங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க.
இந்தாடி இதை கொண்டு போய் கல்யாண வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. என்னடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்கியா? இவன் ஒருத்தி. மாமா சைக்கிள்ல நான் முன்னால உட்காந்துக்கிட்டுமா? வேணாம் வேணாம், கொண்டா. உங்க அக்கா விட்டா நானே கொண்டு கொடுத்துறேன். மாமா கொண்டானே. அத்தை இத கொடுத்துட சொன்னாங்க. எங்க அம்மா தானே கொடுத்து அமைச்சிருக்காங்க. இவர் ஏன் இப்படி எட்டி உதைக்கிறாரு? கொடுத்து அனுப்புனது உங்க அம்மாவா இருந்தாலும் கொண்டு வந்தவன் பகையாளிடி. அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட என் வரைக்கும் அது விஷம்தான். ஏமா சந்திரா, காளியப்பண்ண மனசை மாத்திக்கவே மாட்டாரா? அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்தா பாக்குறீங்க, அதுவாவது மாறதாவது. இந்த பாருமா, அப்பா காலத்துல ஏற்பட்ட பகை நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம்னு நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன். ஆனா அண்ணனுங்க அந்த பழசையே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகைய நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போதாமா சில நேரங்கள்ல என் மனசுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அண்ணே, அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக நீங்க உங்க நல்ல மனசை மாத்திக்காதீங்க அண்ணே. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மனசை மாத்திக்கிறவன் மனுஷனே இல்லம்மா. என்னைக்கு இருந்தாலும் அவங்க என் அண்ணனுங்க தான், நீ என் தங்கச்சி தான். சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. என் கூட பேசுறத பார்த்தா உனக்கும் திட்டுவாங்க. போ. மணி சத்த நில்லுப்பேன். உன்னைத்தான் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன மச்சான்? அவன் தங்கராசு பைய காளியப்பை வீட்டுக்கு பழக்கூட கொண்டு போனேன். அந்த காளியப்பை காலால எட்டு ஓச்சு விட்டானா? தங்கராசு கொண்டு போன பழக்கூடிய காளியப்பை எட்டு வச்சது இது வரைக்கும் நடக்காத விஷயமா? அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள பக்கத்தான் இந்த ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அதை போய் பெருசா டமார் அடிக்க வந்துட்டு போயாங்கிட்டு வேலை. நீ வாடா. மாமா இங்க வாங்க. என்ன தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா. அப்படியா? அப்பா, கண்ணுக்கு இந்த தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா. அதுக்கு என்னப்பா? நான் சொல்றத செய்வீங்களா? என்ன விளையாடுறியா? செஞ்சா என்ன தப்பா? இந்த கிண்டலை எவ்வளவு வச்சுக்கதாமா? ஐயோ ஒண்ணு இல்ல மாமா, இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும், அவ்வளவுதான். நல்ல வேலையா போச்சு. ஒரு இடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போன சொல்ல மாட்டிய? ஐயோ மாமா, எனக்கு இது மறந்தே போச்சு. குடம் கூட வேணாம், இது எதுக்கு? என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டு போங்க மாமா. அடிச்சேன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா தூக்கிட்டு போன்னு துள்றிய ஆளை பாரு. ஏதாவது பேசுன தூக்கி கிணத்துல விடுறேன். ஆமா, சொக்க பாடி வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாமா? சொக்கத்துக்கு வேலை இல்ல மாமா, நான் வேண்டியதை கேட்டுக்கிட்டேன். ஆமா சொக்கப்படி வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாமா? வெக்கத்துக்கு வேலை இல்ல மாமா, நான் வேண்டியதை கேட்டுக்கிட்டேன். ஆமா எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே, இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே. உள்ளதெல்லாம் சொல்லி புட்டேன் நானே, அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே. சொக்குபாடு வச்சிருக்கேன் மாமா. நாணம் விட்டா கன்னி தமிழ்நாட்டுக்கு அது ஆகாதம்மா. கண்மூடி பாச வச்சா காழமனும் காவலத்தான் தாண்டாதம்மா. ஏம்மா வெட்டி கதைதான், அட எதுக்கு இந்த வழிதான்?
கொஞ்சம் தள்ளி நில்லு மானே இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே உள்ளதெல்லாம் சொல்லி புட்டேன் நானே அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே சொக்கபடி வச்சிருக்கேன் மாமா என்ன சொக்க வச்சு எட்டி நிக்கலாமா ஐயோ சொக்கத்துக்கு வேலை இல்ல மாமா நான் வேண்டியதை கேட்டுப்புட்டேன் ஆமா ஐய எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே சின்ன பொண்ணு அச்சம் கொஞ்சம் நானும் கொஞ்சம் வேணும் அம்மா புரியாத மோகத்துல புத்தி தடுமாறி விடக்கூடும் அம்மா சொன்னா நீயும் கேட்கல இப்ப சூடு அப்ப நாக்குல கொஞ்சம் தள்ளி நில்லு மானே இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே உள்ளதெல்லாம் சொல்லி புட்டேன் நானே அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே வச்சிருக்கேன் மாமா கையெடு எடுங்கற ஆடி முடிச்சிட்டியா உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது போய் குளிச்சிட்டு படு போங்க மாமா போறியானப்ப போ அட போகல ஐயா அநியாயமா உங்க வண்டியில அடிபட்டு ஆடு செத்து போச்சுங்க இன்னும் 2 ஆட்டு கால் உடைஞ்சு போச்சுங்க அது எனக்கும் தெரியும்டா. இப்ப என்னங்க செய்யறது? உன் ஆடு என் வண்டியில அடிபட்டு செத்துச்சுங்கிறதுக்கு யாரா சாட்சி? நான் இருக்கேன். ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஆடு செத்து போச்சுன்னா இவனைத்தான் அடிப்பான். அதனால நீங்க சாகடிச்ச ஆட்டுக்கான பணத்தை இவனை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? கொடுத்துட்டா உங்களை நல்ல மனுஷன் சொல்லுவேன், இல்லைன்னா திமிரு பிடிச்சன்னு சொல்லுவேன். எப்படி சொல்ல? தங்கராசு, இந்த ஊர்ல நீ கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன். அந்த கௌரவத்தை கெடுத்துக்கலாம்னு முடிவுன்னுட்டு வந்திருக்க. டேய், கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புங்கடா.
கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா மைனர் மயில்சாமி சாரட்டு வண்டி ஓட்டி ஆடுகளை சேதப்படுத்திட்டாருன்னு நம்ம ஊர் தங்கராஜ் பஞ்சாயத்துல பிராதி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கச்சேரி மண்டபத்துல சாயந்தரம் கூட போற பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு பஞ்சாயத்தார் உத்தரவு. சந்திரா, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. வெறும் வாய் மென்னுட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அவள் கிடைச்சு போச்சு. அவங்க முகத்தை பாத்தீங்கல்ல, நீ நிச்சயமா அவங்க பஞ்சாயத்துக்கு போறாங்க. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. மயில்சாமி, உண்மையை சொல்லுங்க, இது பஞ்சாயத்து. நாங்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அவர் தான் ஆரம்பத்துல இல்லன்னு சொல்லிட்டாருல, திரும்ப திரும்ப அவரே கேட்டு அப்படி பஞ்சாயத்து கழிச்சிட்டு போக வேண்டியதானே? பேசுனதே பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும் போல இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, இவர் வண்டியில அடிபடுத்த ஆடு செத்துச்சு. இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் போதுமாயா? இது ஹைகோர்ட் வரைக்கும் தான் போவோம். மயில்சாமி, நீ ஒரு சத்தியம் பண்ணு, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். அப்படி போடு. நான் பண்ணேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், அண்ணங்கிற வேலை வச்சுக்காத. நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. பஞ்சாயத்துனா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. என்ன சொல்றீங்க? பேசுறதுல தப்பு இல்ல, ஆனா சம்பந்தம் இல்லாம வெதனாவதம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு மட்டும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? ஆடு அடிபட்டதை நேர்ல பார்த்தது இவன் தான்டா. எருமைங்களா? யார பாத்திரம் எருமைங்கிற? உங்களை தான்டா. அவங்க பிரிச்சு விடுங்க. என்ன அது? ஆட்டுக்காரன் சும்மா இருக்கா, வண்டிக்காரன் சும்மா இருக்கா, நீங்க அடிச்சுக்க பாக்குறீங்களா? பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? இங்க பஞ்சாயத்து கூடி இருக்கிறது உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்குல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது என்ன விஷயம் விசாரிப்போம். மயில்சாமி, நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? என்னங்க அவன் எப்படி சொல்றானா? நீங்களே என்ன நிக்க வச்சு கல்வி விட்டுட்டீங்களே. இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான். பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டையில மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சேன்னு சொல்லுவீங்களா? யாரா சட்டையில மண்ணலி பூசிக்கிட்டது? நீ அடிச்சதுனாலதானே சட்டம் மண்ணாச்சு. நான் அடிச்சதுல சட்டம் மண்ணாச்சு? ஆமா. ஏன்னு போய் சொல்றீங்க? நீங்க ஆட்டை அடிச்சுட்டு கீழே இறங்கும் போது விழுந்துதானே சட்டம் மண்ணாச்சு. நான் எங்கடா கீழே விழுந்தேன்? நான் தான் ஆட்டை அடிச்சுன்னு போயிட்டே இருந்தேன்ல. இவர் ஒத்துக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன். பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு. அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவில இங்க் ஊத்தி எழுதி இருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க. எண்ணெய் ஊத்தி எழுதுனா ஒழுங்கான வேண்டாங்கிறது. என்ன விஷயம்னு கேட்டா? ஐயா, என்ன விஷயம் ஐயா? என்ன, எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து, ஒரே ஒரு ஊம பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு. ஏங்க, உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன, இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா, எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரிப்புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன், அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன் வார்டன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் விடுதலை. விடுதலை, 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 விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு, நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊம பேரனா நடிங்க. என்னடா சொல்ற? இளவ செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவான். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே, ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க, எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மண்டயா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே, வாங்கண்ணே.
வந்துட்டான் பெரியசாமி என்ன இந்த பேரன் வந்துட்டான். டேய் சுப்பிரமணி, ஊமை பயல வந்துட்டியாடா? 30 வருஷமா எங்கடா போயிருந்த? ஜென்ம தண்டனை கைதுன்னா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவ ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல. 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்காங்க. என்னையா சொல்றான் அவன் பையன்? ஏயா வந்தது வராதமா ஜெயிலு கீழுன்ட்டு. ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்னையா இவன் சொல்றான்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரே, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமைனுக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன். போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். ஏயா அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் கிழிச்சுட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாராம். அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது. சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரே. என்னையா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீன்னு கேக்குறாரு. 10 10 10 நாள். என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே, நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி, என்னடா சொல்றான்? இங்க இருக்கிற சொத்து புறம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு. பேங்க்ல நிறைய திருடு போகுதான். அதை இங்க கொண்டாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி. அபுக்கு